ஷாம்லாங்கிற ஊர்ல அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க. ஷாம்லால் அப்புறம் ராம்லால். ராம்லாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு ராம்லால் தன்னோட தம்பி ஷாம்லாலையும் அம்மா ரோஹிணியையும் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தாரு. அட ராம்லால் கண்ணா, நீ வந்துட்டியாப்பா? உன்னோட வாழ்க்கை எப்படிப்பா போயிட்டு இருக்கு? அம்மா, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். இப்போ நாங்க 2 பேரும் எங்க உரிமைகளை பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா, சொத்தை பங்கு பிரிச்சிருங்க. பங்கு பிரிக்கணுமா? ஆனா அண்ணா, அதுக்குள்ள என்ன அவசியம் வந்துச்சு? இங்க பாரு, நமக்குள்ள சண்டை வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையானது ஒண்ணு தான், வீட்டையும் நிலத்தையும் சரிசமமா பிரிச்சுக்கலாம். ஆமாப்பா, இப்ப நீங்க 2 பேரும் பெரியவங்களாயிட்டீங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க 2 பேரையும் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லப்பா. உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அம்மா, நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. அதனால அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை அண்ணன்? சொல்லுங்களேன். நாம ஒன்று பண்ணலாம். நீயும் அம்மாவும் எனக்கு எல்லா நிலத்தையும் கொடுத்துருங்க. அதை வித்துட்டு நான் நகரத்துக்கு போய் ஒரு சாப்பாடு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அங்கே போய் நான் உங்களுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கேன். 1 வருஷம் கழிச்சு உங்க 2 பேரையும் என் கூடவே கூப்பிட்டுக்கிறேன். சரிப்பா கண்ணா, இதுதான் உன்னுடைய விருப்பம்னா இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன். மறுநாள் எல்லாரும் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் பத்திரத்துல கையெழுத்து போட்டு வயல் நிலம் எல்லாத்தையும் ராம்லாலோட பேருக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ராம்லால் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அம்மா, அண்ணன் கிட்ட இருந்து 2 மாசமா எந்த ஒரு கடிதமும் வரலையே, எந்த செய்தியும் கூட வரல. எனக்கும் தெரியலப்பா. நீ ஒன்று பண்ணு, போய் தலைவர்கிட்ட தகவல் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா. அவரும் இன்னைக்கு தான் நகரத்துல இருந்து வந்திருக்காரு. ஷாம்லால் தலைவரோட வீட்டுக்கு போனாரு. தலைவரே, நானும் அம்மாவும் ரொம்ப கவலையோட இருக்கோம். அண்ணன் நகரத்தில் ஹோட்டல் ஆரம்பிப்பேன்னாரு. அப்புறம் எங்களுக்காக பணம் அனுப்புறேன்னு சொன்னாரு. ஷாம்லால், உன்னோட அண்ணன் இப்போ அங்க ரொம்ப நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கான். அப்படியா? ஆனா நான் அவனை போய் பார்க்க போனப்போ அவன் என்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டான். எவ்வளவோ பேசினதுக்கு அப்புறமா தான் அவன் என்ன சொன்னான்னா, இனிமே அவனுக்கும் இந்த கிராமத்துக்கும் சம்மந்தமே இல்லையாம். அவனும் அவன் பொண்டாட்டியும் அங்கேயே இருக்க போறாங்களாம். அப்புறம் அவன் கடைசியா எனக்கு 4000 ரூபாய் கொடுத்தான். அதை ஷாம்லாலோட விவசாயத்துக்கான பலன்னு கொடுக்க சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அந்த வயல்ல இருந்து அதை விட அதிகமாக கிடைக்கலையாம். அப்புறம் அவன் இன்னொன்னு சொன்னான், இதுக்கப்புறம் அவன் பணம் அனுப்புறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லையா. ஷாம்லால் தலைவர் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்பவே மனசு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. ஷாம்லால் ரொம்பவே வேதனையோட ஒரு மரத்துக்கிட்ட போனாரு. அப்புறம் கவலையோட தனக்குத்தானே என்ன சொல்லிக்கிட்டாருன்னா, இப்போ நான் அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்? அண்ணன் இவ்வளோ மோசமாக பேசியிருக்காருன்னு எப்படி சொல்லுவேன்? இல்லை, அம்மா மனசு உடைஞ்சிருவாங்க. நாம இதை அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மாட்டு வண்டியில ஒரு பெரிய தந்தூர் எடுத்துட்டு வந்தாரு. தம்பி, என்ன விஷயம்? ஏன் நீங்க இவ்வளோ சோகமா இருக்கீங்க? ஷாம்லால் ஏற்கனவே ரொம்ப கவலையோட இருந்தாரு. அவரோட கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. அவரும் தன்னுடைய வேதனையை சொல்லி அழ யாரையோ ஒருத்தரை தேடிட்டு இருந்தாரு. அவர் அந்த ஆளுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இங்க பாருங்க, நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வரேன். எனக்கும் ஒரு தடவை உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி மோசமான சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்துல இந்த தந்தூர் என் கூட தான் இருந்துச்சு. இதோ இந்த மாட்டு வண்டியில எடுத்துட்டு போறேனே, இதுதான் அது. நான் இதை என் கூடவே வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது எனக்கு ஒரு புது வாழ்க்கையே கொடுத்தது. உனக்கு வேணும்னா நீ கூட என்கிட்ட இருந்து இதை வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த தந்தூர் இப்போ என்னை விட உனக்கு தான் தேவை. ஆனா என்னால் அவ்வளோ பணம் கொடுத்து இதை வாங்க முடியாது அண்ணா. நான் எப்படி இதை வாங்குறது? இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது வெறும் 4000 ரூபாய் தான் அண்ணா. ஒருவேளை எங்கள் நிலைமை நல்லா இருந்தா நீங்கள் கேட்குற பணத்தை நான் கொடுத்துருப்பேன். வெறும் 2000 ரூபாய் மட்டும் கொடுப்பா. மீதி இருக்கிற 2000 ரூபாவை இந்த தந்தூரில் ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சுக்கோ. இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் ஷாம்லால் கிட்ட அந்த தந்தூரை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அந்த தந்தூரை எடுத்துக்கிட்டு ஷாம்லால் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. தந்தூரை எடுத்துக்கிட்டு ஷாம்லால் வீட்டுக்கு வந்ததும் அவருடைய அம்மா ரோஹிணி என்ன கேட்டாங்கன்னா, கண்ணா, என்னது இது? இதை தூக்கிட்டு வந்திருக்க? அம்மா, இதை நம்ம அண்ணன் தான் அனுப்புனாரு. அப்புறம் எனக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்தாரு. என்ன இதை வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க சொன்னாரு. அப்படியா? ராம்லால் அனுப்பி வச்சானா? அவன் எப்படி இருக்கான்?
அட அண்ணன் நகரத்துல நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஷாம்லால் ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. அதாவது ராம்லால் கிராமத்து உறவுகளை முறிச்சுக்கிட்டாருன்னு. ஆனா ஷாம்லால் அவங்க அம்மாவோட மன ஆறுதலுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னாரு. நல்லதுப்பா கண்ணா, உன் அண்ணன் சந்தோஷமா இருக்கானே. ஆனா இந்த தந்தூரை வச்சு நாம என்ன பண்றது? அட அம்மா, இந்த தந்தூரை வச்சு நாம ஒரு புது கடை திறக்கலாம். தந்தூரி லிட்டி சோக்கா. அது எப்படிப்பா? அம்மா, இந்த தந்தூர்ல நம்ம லிட்டியும் பண்ணலாம். வேக வச்ச உருளைக்கிழங்குல மசாலாவை சேர்த்து நாம இதுலயும் சேர்த்துடலாம். அப்புறம் சோக்கா செஞ்சு லிட்டி கூட அதை வித்துடலாம். ரோஹிணி இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஷாம்லால் அவங்க அம்மாவை கவலையோட பார்க்கறதுக்கு விரும்பல. அதனால அவர் தான் அண்ணனை பத்தி பொய்ய சொல்லி அவங்க அம்மாவோட மனசை சந்தோஷப்படுத்தினாரு. மறுநாள் ஷாம்லால் கிராமத்துல மார்க்கெட்ல வண்டி கடையில தந்தூரி லிட்டி சோக்கா போட்டு வியாபாரம் பண்ணாரு. அப்புறம் பக்கத்துல தந்தூர்ல லிட்டிய வேக வச்சிட்டு இருந்தாரு. அந்த கடைக்கு இது வரைக்கும் இன்னும் யாரும் வரல. ஆனா தந்தூரி லிட்டியோட வாசனை மார்க்கெட்ல பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அட இங்க பாருப்பா ஷாம்லால், இது என்னது? இது தந்தூரி ரொட்டியா? அப்புறம் இது ஏன் இவ்வளோ சின்னதா இருக்கு? அட இது ஒன்றும் ரொட்டி இல்லை, இது லிட்டி, அதுவும் தந்தூரியில். சாப்பிட்டு பாருங்க, இதுதான் என்னோட தந்தூரி லிட்டி சோக்கா. இதை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க தலைவரே. ஷாம்லால் தலைவருக்கு ஒரு பிளேட் லிட்டி சோக்கா கொடுத்தாரு. தலைவர் ஐயா ஒரே ஒரு வாய் சாப்பிட்ட உடனே அப்படியே அவரு அசந்து போயிட்டாரு. இது எப்படி இருக்கு தலைவரே? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? இதை விட ஒரு நல்ல லிட்டி சோக்காவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அட்டகாசமா இருக்கு. வா, சூப்பரா இருக்கு. இவ்வளோ அருமையான சாப்பாடா? இனிமே தினமும் காலையில நான் இங்க தான் சாப்பிட போறேன். தலைவரோட பாராட்டை கேட்டு அப்புறம் லிட்டியோட வாசனையை பிடிச்சு அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாம்லால் எல்லாருக்கும் லிட்டி சோக்காவை பரிமாறினாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லா லிட்டியும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஜனங்கள்லாம் அங்கேயே நின்று காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா ஷாம்லால் கண்ணா, எனக்கு ஏதாவது மீதம் வச்சிருக்கியாப்பா? இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டியா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த லிட்டி சோக்கா எல்லாம் காலி ஆயிடுச்சு. கண்ணா, நாளைக்கு இன்னும் நிறைய பண்ணு. இந்த கிராமம் முழுக்க உன்னோட லிட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் சாப்பிட வேணும். சரிங்க அத்தை, நாளைக்கு கண்டிப்பா வாங்க, உங்களுக்கும் லிட்டி சோக்கா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஷாம்லால் வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட காட்டினாரு. இன்னைக்கு முதல் நாள்லயே அவர் 2000 ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு. கண்ணா, வெறும் 3 மணி நேரத்துல நீ நல்ல பணம் சம்பாதிச்சிட்டப்பா. நாளைக்கு இன்னும் நிறைய பொருளாம் வாங்கிக்க. நானும் உன் கூட வரேன். உனக்கு நான் கொஞ்சம் உதவியா இருப்பேன்ல. அப்படியே தலைவரை பார்த்து உன் அண்ணனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. அம்மா, நீங்க எதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? அண்ணனை பத்தின விஷயங்களை நானே உங்ககிட்ட வந்து சொல்றேனே. 2 மாசம் கடந்துடுச்சு. இப்ப ஷாம்லாலோட வண்டி கடை ஒரு கடையா மாறிடுச்சு. அவரோட சின்ன குடிசை வீடு இப்போ ஒரு நல்ல வீடா மாறிடுச்சு. அம்மா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் அண்ணனும் நகரத்துல ரொம்ப நல்லா இருக்காராம். தலைவர் தான் இந்த தகவலை என்கிட்ட சொன்னாரு. சரிப்பா கண்ணா, நானும் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வரேன். மறுபடியும் உனக்கு உதவி செய்ய வரேன்ப்பா. சரிங்கம்மா, உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா நீங்களும் வாங்க. ஷாம்லால் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு. அப்பதான் ராம்லால் அவங்களோட வீட்டுக்கு வந்தாரு. அவரோட முகம் ரொம்ப சுருங்கி போயிருந்தது. அப்புறம் அவர் வெக்கப்பட்டு சொன்னாரு, அம்மா. ராம்லால் கண்ணா, இது நீ தானேப்பா? 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா. உன்னால வீட்டுக்கு வரவே முடியல. அப்புறம் உன்னோட முகம் ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வந்தேன். அப்புறம் அம்மா, நம்மளோட இந்த வீடு எப்படி இவ்வளோ பெரிய வீடாச்சு? கண்ணா, இதுக்கெல்லாம் காரணம் நீ அனுப்பி வச்சியே அந்த தந்தூர் தான்ப்பா. நான் எந்த ஒரு தந்தூரையும் அனுப்பி வைக்கலையே. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ தானப்பா அனுப்பி வச்ச? ஆமாம்மா, நான் தான் ஷாம்லால் கிட்ட சொன்னேன். இப்போ அது உண்மையை சொல்லு. நீ ஏற்கனவே உன் தம்பி கூட விரோதம் பண்ணிக்கிட்ட. ஆனா அவன் உனக்கு உண்மையான தம்பியா இருந்திருக்கான். அவன் உன்னோட ஒவ்வொரு குறையையும் மறைச்சான். அப்புறம் இப்போ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உன் அம்மா கிட்ட உன்னால உண்மையை சொல்ல முடியலல்ல? என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். எனக்கு வேற எங்கேயுமே உதவி கிடைக்கல. அதனால தான் நான் இங்க வந்துட்டேன். போயிடு, இப்ப இங்க இருந்து போயிடுப்பா. ஏற்கனவே உனக்கும் இந்த கிராமத்துக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாம போயிடுச்சு. ஷாம்லால் தன்னுடைய கடையில இருந்தாரு. அப்பதான் தாமினி சித்தியும்
தலைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அங்க வந்தாங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க தலைவரே? அம்மா, உங்க முகத்தை பார்த்தா ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாருப்பா, நான் இன்னைக்கு காலையில தான் நகரத்துல இருந்து வந்தேன். நடுவுல ஒரு நாள் நான் உன்னோட அண்ணனோட கடைக்கும் போயிருந்தேன். என்னாச்சு? அண்ணன் அங்க நல்லா இருக்காருல்ல? கண்ணா, ராம்லாலோட பொண்டாட்டியும் அவளுடைய வீட்டு ஆட்களும் ராம்லாலோட வியாபாரம் மொத்தத்தையும் பிடிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த அடுத்த கிராமத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை கேட்டுட்டு தான் இங்க வந்தேன். நீங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்கம்மா? ராம்லால் தன்னுடைய மனைவி பேர்ல தான் எல்லா வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிருக்கான். வியாபாரம் நல்ல முறையில நடந்ததும் ரம்பா அவனை விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் தன் குடும்பத்தோட சேர்ந்து ராம்லால் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அவனை துரத்தி விட்டுட்டா. அப்போ என்னோட அண்ணன் அவர் இப்போ நல்லா இருக்கார்ல? உன்னோட அண்ணன் உனக்கு பண்ண விஷயம் இருக்கு, அதுக்கப்புறமாவும் நீ அவன் மேல அக்கறை காட்டுறியா? எது நடந்துச்சோ அது நடந்து போயிடுச்சு தலைவரே. இதை விட ஒரு பெரிய தண்டனை என்னோட அண்ணனுக்கு வேற என்ன இருக்கும் சொல்லுங்க? இப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியல. ஷாம்லால் கடையை மூடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவரோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. கண்ணா, ஆனா நான் ராம்லால இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேனப்பா. போப்பா, அவனை கூட்டிட்டு வா. உடனே ஷாம்லால் ராம்லால தேடிக்கிட்டு அங்கிருந்து ஓடினாரு. கிராமத்தோட அதே மரத்துக்கிட்ட போனாரு. எந்த இடத்துல பெரிய பணக்கார மனுஷனை பார்த்தாரோ அங்க ராம்லால் அதே இடத்துல தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அண்ணா, என் கூட வாங்க, நாம வீட்டுக்கு போகலாம். நான் எப்படி வீட்டுக்கு வருவேன் தம்பி? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திரும்ப வருவேன்? இப்போ அம்மாவும் என் மேல கோவமா இருக்காங்க. என்னால என் முகத்தையே கண்ணாடியில பார்க்க முடியல. அண்ணா, அம்மா கிட்ட நீங்க எப்படி இருந்தீங்கன்ற விஷயத்த நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆனா அவங்க நம்மளோட அம்மாவாச்சே, பசங்க போய் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா தம்பி, நீ ரொம்ப சரியா சொன்ன. அண்ணா, நீங்க ஏற்கனவே ரொம்ப துக்கத்துல இருக்கீங்க. இப்ப என் கூட வீட்டுக்கு வாங்க. இனிமே நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த கடையை நடத்தலாம். அப்புறம் அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கலாம். ராம்லாலும் ஷாம்லாலும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே என்னோட ராமும் ஷாமும், ஒருத்தன் லிட்டினா, இன்னொருத்தன் சோக்கா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் நல்லா இருக்கும். நாரங்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமத்துல லலித் தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. அவர் தன்னோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ராமா, இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, எந்த வேலையும் செய்யாம வேர்வை வந்துகிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை வந்துடுமே. ஏற்கனவே மழை ஒழுங்கா பெய்யாததால வயல் எல்லாம் வீணா போயிட்டே இருக்கு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. வயல் இப்போ முன்ன மாதிரி கிடையாதுங்க. நாம கொஞ்சம் வேலையை நிறுத்திட்டு சாப்பாடு சாப்பிடுவோங்க. கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாங்க. நீ சரியா தான் சொல்ற. வெயில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. லலித்தும் அவரோட மனைவியும் 2 பேரும் ஒரு மரத்து நிழல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சரி, நீ முதல்ல இதை சொல்லு. நம்மளோட வீட்டில் இன்னும் எத்தனை நாளைக்கு தேவையான சாப்பாடும் ரேஷனும் இருக்கு? அதை வச்சு எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தாங்க இருக்கு. என்ன சொன்ன? நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தானா? ராமா, என்கிட்ட பணம் கொஞ்சம் கூட இல்லையே. இந்த ரேஷனையே நான் உன்னோட நகையை அடமானம் வச்சு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நம்ம எப்படி வாழ போறோம்? நீங்க சொன்னீங்கன்னா நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போட்டுமா? கொஞ்ச நாளைக்கு நான் அங்க இருந்து உங்களுக்கு மளிகை சாமான ஏற்பாடு பண்றேன். எனக்கு உன்னை அங்க அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லதான். ஆனா இதை தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்லையே. லலித் தன்னோட மனைவிய அவருடைய மாமியார், அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அப்புறம் கிராமத்துல அங்க இங்கன்னு அலைய ஆரம்பிச்சாரு. அட லலித், எங்கேயோ ஜாலியா கிளம்பிட்ட போல இருக்கு. வா, எங்க கூட வந்து டீ சாப்பிடு. நான் என்னன்னு சொல்றது என்ன? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க வீட்டுல ரேஷனும் இல்ல, பாக்கெட்ல பணமும் இல்ல. எனக்கு எந்த யோசனையும் வர மாட்டேங்குது. அட, நீ எதுக்குப்பா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் என்னோட சில நிலங்களை வித்துட்டு ஒரு பெரிய டிராக்டர் வாங்கியிருக்கேன். நானும் அதுக்கு ஒரு நல்ல டிரைவரை தான் தேடிட்டு இருக்கேன். உனக்கு சரின்னா நீ எனக்காக வேலை செய்யலாமே. நான் உனக்கு ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பளமா கொடுக்கறேன், சரியா? நீங்க மட்டும் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குங்க ஐயா. என்னோட மொத்த குடும்பத்தையும் நான் நல்லா பாத்துக்குவேன். அப்புறம் அதே மாதிரி நடந்தது. ராதே மோகன் லலித்தை தன்னோட டிராக்டர் டிரைவரா வச்சுக்கிட்டாரு. லலித் ராத்திரி பகல்னு உழைச்சு அவருடைய வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ராதே மோகன் மூலமா மத்தவங்களோட வயலையும் உழுக ஆரம்பிச்சாரு. அண்ணா, என்னோட வயல்ல கொஞ்சம் தண்ணி நிறைஞ்சிடுச்சுண்ணே. என்னோட வயல்ல உங்க டிராக்டரை ஓட்டி கொஞ்சம் உழுது கொடுக்குறீங்களா? அட, இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா என்ன? நான் கண்டிப்பா பண்ணுவேங்க. ஆனா இந்த வயல்ல அதிகமான தண்ணி நிறைஞ்சிருக்குதே. ஒருவேளை இந்த டிராக்டர் அதுல மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே.
அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க. லலித் எதை பத்தியும் யோசிக்காம டிராக்டரை அந்த வயலுக்குள்ள ஓட்டினாரு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் டிராக்டர் என்னமோ நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா அந்த வயல்ல அதிகமான தண்ணி இருந்த காரணத்தினால டிராக்டர் அந்த வயலுக்குள்ள மாட்டிக்க ஆரம்பிச்சது. நான் எதுக்காக இப்படி பண்ணிட்டேன்? மொத்த டிராக்டரும் வயல்ல மாட்டிக்கிச்சே. இப்போ நான் இதை வெளியே எப்படி எடுக்கிறது? ஒருவேளை நான் மட்டும் இதை வெளியே எடுக்கலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடுமே. என்ன பாக்குறீங்க? போய் டிராக்டர் முதலாளிய கூட்டிக்கிட்டு வாங்க. உங்களால எதுவும் நடக்க போறதில்ல. தேவையில்லாம என் வயலை உழுக சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க. நீங்க ஒரு நல்ல டிரைவரே இல்ல. என்னது, வெளியே இருந்து சத்தம் போடுறீங்களா? இது எல்லாமே உங்களால தான் நடந்துச்சு. நீங்க சொன்னதை கேட்டுதானே தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு தோணுது. லலித் போய் தன்னோட டிராக்டர் முதலாளிய ராதே மோகனை கூப்பிட்டாரு. நீ இப்படி பண்ணுவ நான் நினைக்கவே இல்லை லலித். இவ்வளோ பெரிய தப்பை நீ எப்படி தான் செஞ்ச? இப்போ என்னோட டிராக்டரை வெளியே எடுத்தா கூட அதால எதுவும் நடக்காது. நீ எனக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்ட. நம்ம டிராக்டரை வெளியே எடுக்கிறதுக்கு மொத்த முயற்சியும் எடுக்கலாம். டிராக்டரோட இன்ஜின் தண்ணி அதிகமானதால மொத்தமா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தோணுது. வெறும் சூடான புகை மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. நான் உனக்கு 1 மாசம் சம்பளத்தை கொடுத்துடுறேன். நீ எனக்கு ஒரு புது டிராக்டரை வாங்கி கொடுத்துடு. இல்லனா நீயும் உன்னோட பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுங்க. முதலாளி, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ்வளோ பணத்துக்கு நான் எங்க தான் போறது? ராதே மோகன் அவரை மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ராதே மோகனோட டிராக்டருக்கான செலவுகளை வேற வழி இல்லாம லலித் அந்த சுமையை தன்னோட தலையில ஏத்துக்கிட்டாரு. லலித் சில மாடுகளோட உதவியால அந்த டிராக்டரை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுத்தாரு. இங்க பாருங்கண்ணே, இந்த டிராக்டருக்கு ரிக்ஷாவே எவ்வளவோ பரவாயில்ல. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. என்னோட வேலையில குறுக்க வராதீங்க. கிளம்புங்க இங்க இருந்து. லலித் அந்த ரிப்பேர் ஆன டிராக்டரை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனாரு. அங்க போய் பார்த்தா அவருடைய மனைவி நிறைய காய்கறிகள் அப்புறம் கொஞ்சம் பாவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாவ் பஜ்ஜி நான் செய்ய போறேங்க. அதை சாப்பிட்டுட்டு நீங்க எங்கேயாவது உங்க வேலை தேடி போங்க. குறைஞ்சபட்சம் நிம்மதியா 2 வேளையாவது சாப்பாடு சாப்பிடுவோங்க. என்னோட தலை டென்ஷனால வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. புது டிராக்டர் வாங்கறதுக்குள்ள என்னோட உயிரே போயிடும் போல இருக்கு. அபசகுணமா பேசாதீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சே தீரணும். அப்புறம் நாம வாழ்நாள் முழுக்க ரொம்ப கஷ்டத்தை தாங்க அனுபவிக்கணும். அந்த சமயம்னு பார்த்து லலிதோட மச்சான், அதாவது சுரேகாவோட தம்பி வந்துட்டான். அவன் கொஞ்சம் நிலக்கரியும் ஒரு பெரிய தவாவும் கொண்டு வந்தான். மாமா மாமா எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. ஓஹோ, இவ்வளோ நிறைய நிலக்கரி, அப்புறம் இவ்வளோ பெரிய தவா வேற. இதெல்லாம் எதுக்கு? என்கிட்ட அக்கா தான் சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு பாவ் பஜ்ஜி பண்ண போறாங்களாம். அதனால தான் நான் இந்த தவாவையும் நிலக்கரியும் கொண்டு வந்தேன். அப்பதான் பாவ் பஜ்ஜி சுவையா இருக்குமா. இவ்வளோ பெரிய தவாவை நம்ம எந்த இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லு. இந்த தவாவை டிராக்டரோட ரிப்பேர் ஆன இன்ஜின்ல வைப்போம். அப்புறம் பெட்ரோல் இருக்க வேண்டிய இடத்துல நிலக்கரியோட தணல், அதுல பாஜி பண்ணுவோங்க. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இப்படியெல்லாம் பண்றதால என்னதான் நடக்கும்? அட மாமா, ஒருவேளை டிராக்டரோட இன்ஜின் நல்லா சூடாயிடுச்சுன்னா அதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நிலக்கரியும் ஃப்ரீயா கிடைக்குது. இந்த நேரத்துல நம்ம எதுக்காக கேஸ் சிலிண்டருக்கு பணத்தை வீணாக்கணும்? நீ சொல்றதும் சரியான விஷயம்தான். நீ சரியா சொன்ன. நம்ம அந்த மாதிரியே செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன, டிராக்டரோட முன்னாடி பாகத்துல அவங்க ஒரு பெரிய தவாவை வச்சாங்க. டிராக்டரோட இன்ஜின்ல பெட்ரோலுக்கு பதிலா நிலக்கரிய போட்டு தவாவை சூடு பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சுரேகா வந்து அந்த டிராக்டரோட தவாவில காய்கறிகளை போட்டாங்க. அப்புறம் பாவ் பஜ்ஜி தயாராக இருந்தது. சில நிமிஷத்திலேயே டிராக்டரோட தவால பாவ் பஜ்ஜியோட ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்குதே. நம்மளோட டிராக்டர் பாவ் பாஜி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். வாவ் மாமா வாவ், நீங்க இதுக்கு சூப்பரான பேர் வச்சிட்டீங்களே. அந்த குடும்பம் மொத்தமும் டிராக்டர் பாவ் பஜ்ஜியை ரொம்ப சுவையோட சாப்பிட்டாங்க. அப்புறம் லலித் தன்னோட மனைவி சுரேகா கிட்ட சொன்னாரு, இங்க பாரு சுரேகா, எது எப்படியோ நீ பண்ணது சூப்பரா இருக்கு. நம்ம ஏன் பாவ் பாஜி வியாபாரத்தை பண்ணக்கூடாது? ஏன்னா நம்ம கிட்ட எல்லா பொருட்களும் இருக்குதுல்ல. நான் நினைச்சேன் நீங்க அதை அப்படியே சொல்லிட்டீங்க. நாளைக்கே நாம டிராக்டர் பாவ் பஜ்ஜிய மார்க்கெட்ல விற்க ஆரம்பிப்போம். அதுக்காக நேரத்தை கடத்தவே கூடாது. மறுநாளே லலித்தும் சுரேகாவும் அவங்க டிராக்டரை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல நிக்க வச்சாங்க. நரேஷ் அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சான். மெல்ல மெல்ல எல்லாருக்கும் டிராக்டர் பாவ் பஜ்ஜிய பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அண்ணே, நாங்க உங்க டிராக்டர் பாவ் பாஜியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு சாப்பிட கிடைக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா.
இதை சுத்தமான பசு நெய்யை வச்சு செஞ்சிருக்கோம். கலப்படமும் இல்லை, அசுத்தமும் இல்லை. இதில் சேர்த்துருக்கிற எல்லா காய்கறிகளையும் நான் இந்த டிராக்டரை வச்சு தான் விளைய வச்சேன். வா வா, இவ்வளோ சூப்பரான பாவு பஜ்ஜியை நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வாழ்க்கையில இவ்வளோ சுவையான சாப்பாட்டை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. மெல்ல மெல்ல எல்லா இடத்துலயும் டிராக்டர் பாவு பஜ்ஜியை பத்தி பேச்சு நடக்க ஆரம்பிச்சது. முழுசா 1 வருஷம் கடந்துடுச்சு. லலித்தும் அவருடைய மனைவி சுரேகாவும் முன்ன விட பணக்காரங்களா ஆயிட்டாங்க. ஒரு நாள் ராதே மோகன் அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, அட லலித், எங்கப்பா இருக்க? எனக்கு என்னோட புது டிராக்டரை கொடுத்துடு, இல்லைன்னா இன்னைக்கே போய் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். அப்பதான் லலித் ஒரு புதுசா அற்புதமான டிராக்டரோட அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்புறம் ராதே மோகன் கிட்ட அவர் சொன்னாரு, இந்தாங்க உங்க டிராக்டர், அதுவும் புதுசு. நானே உங்களை பார்த்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். ராதே மோகன் புது டிராக்டர் கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் லலித் கிட்ட தன்னோட நன்றியை அவர் சொன்னாரு. அப்பதான் சுரேகா என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க இப்படியே போனா எப்படி? எங்க வீட்டு டிராக்டர் பாவ் பஜ்ஜி சாப்பிட மாட்டீங்களா? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? லலித் தன்னோட மனைவி அப்புறம் மச்சான் கூட சேர்ந்து டிராக்டர் பாவ் பஜ்ஜியோட வியாபாரத்தை ரொம்ப ஆர்வத்தோட நடத்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்திய நாட்டுல சிவனோட திவ்ய ஸ்தலங்கள் எந்த அளவுக்கு பிரபலமோ அதே போலவே ஸ்ரீகண்ட்ன்ற ஒரு கிராமம் அதோட அழகான மலைகளுக்கும் அப்புறம் ஸ்ரீகண்ட்ன்ற கோயிலுக்காக ரொம்பவே பிரபலமானது. தூரத்துல இருந்து எல்லாம் கூட அந்த கோயிலை தரிசிக்கிறதுக்காக ஜனங்க வந்துட்டு இருப்பாங்க. இதே போல ஒரு நாள் ராபர்ட் டிசூசான்றவர் இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்திருந்தாரு. அடேங்கப்பா, நான் இந்த கிராமத்துக்கு வழியில எவ்வளவு கேள்விப்பட்டேனோ அதோட இது ரொம்ப அழகா இருக்குது. அதனால தான் இங்க ஜனங்க வாழறதுக்கு விருப்பப்படுறாங்க. இந்த ஊர்லயே ஒரு வீடு கட்டலாம்னு எனக்கு தோணுது. ராபர்ட் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மலைகளையும் பார்க்கறதுக்காக கிளம்பி போனான். அந்த மலைகளை ஏறினதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். வா, எவ்வளோ அழகான ஒரு மலை. நான் கனவுல கூட இதை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நல்லா நான் சுத்த போறேன். ரொம்ப நாள் ஆகும். ஆனா எனக்கு ரொம்ப இப்போ பசிக்குதே. சீக்கிரமா எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அப்புறமா இங்க விழுந்துருவேன். ஐயோ கடவுளே, அக்க பக்கத்துல நல்லா சாப்பாடு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ராபர்ட் சாப்பிட்றதுக்காக சாப்பாட்டை தேடி போனான். அவனுக்கு அந்த இடத்துல ஒரு டாபா தென்பட்டது. இது மலையில இருக்கிற ரெஸ்டாரண்ட் போல. போய் பார்க்கறேன், ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ராபர்ட் அந்த டாபாக்குள்ள போனான். ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இங்க இருக்கா? இருக்கு. என்ன வேணாலும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? இங்க என்ன நல்லா இருக்கும்? இங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கும். நீங்க முதல்ல உங்களுக்கு சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. சாரி, 2 ஆலு பரோட்டாவை கொடுங்க. ராபர்ட் டேபிள்ல உட்காந்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராபர்ட்காக சிவபிரசாத் ஆலு பராட்டாவை செஞ்சு எடுத்துட்டு வந்தான். அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. இங்க எவ்வளோ கூட்டமா இருக்கு. இந்த கடையை தவிர நல்ல கடை இங்க இருக்காது போலயே. இங்க நானும் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணா நான் நல்லா சம்பாதிக்கிறான் போல. ராபர்ட் சீக்கிரமா பராட்டாக்களை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு சிவபிரசாதுக்கு காசு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நேரா அவன் சிட்டிக்குள்ள போனான். அவன் அங்க போய் கடனை வாங்கி அந்த காசை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்தான். வாங்க, புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் ராபர்ட்டோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. ஆனா யாருக்குமே அவனோட சாப்பாடு அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்லை. இதனால அவங்க எல்லாருமே சிவபிரசாதோட டாபாக்கு போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்து ராபர்ட்டுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அவன் கோவமா சிவபிரசாத் கிட்ட போனான். இந்த ஊர்ல நான் புது ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணிருக்கேன். சொல்லுங்க, இப்போ என்னாச்சு? உன்னோட இந்த ரெஸ்டாரண்டால என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு யாருமே கஸ்டமர் வரமாட்டாங்க. அதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? உன்னோட இந்த கடையை க்ளோஸ் பண்ணு, இல்லைன்னா நல்லா இருக்காது பாத்துக்கோ. இங்க பாருங்க சாமி, இது எங்க தாத்தா காலத்துல இருந்து இங்கதான் இருக்கு. இதனால தான் நாங்க பொழைச்சிக்கிட்டே இருக்கோம். இதை நாங்க க்ளோஸ் பண்ணா நாங்க பசியால செத்துருவோம். சிவபிரசாத் சொன்னதை கேட்டு ராபர்ட் அங்கிருந்து ரொம்பவே கோவமா கிளம்பி போனான். அவன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுட்டு இருந்தான். இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான் போலயே. இப்ப இவனுக்கு நல்லதை ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அவன் சிவபிரசாதோட டாபாவை உடைச்சு போட்டுட்டான். அப்புறம் ஜேசிபியால ரெஸ்டாரண்ட்டை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாக்குறேன்.
கடையே இல்லைன்னா இவன் எப்படி இப்போ வியாபாரம் பண்ண போறான்? இனிமே என்னோட ரெஸ்டாரண்ட் நல்லபடியா நடக்கும். இதுல நான் நிறைய காசு சம்பாதிக்க போறேன். ராபர்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் என்ன நினைச்சானா, சிவபிரசாதோட டாபா இல்லாததால எல்லாரும் அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வருவாங்கன்னு நினைச்சான். ஆனா அவன் செஞ்ச இந்த விஷயம் அவனுக்கே நஷ்டமா போய் முடியும்ட்டு பாவம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அடுத்த நாள் காலையில சிவபிரசாத் எப்பயும் போலவே தன்னோட டாபாக்கு வந்தப்போ அங்க பார்த்தா அவனோட டாபா காணவே இல்லை. ஐயோ, என்னோட டாபா எங்க போச்சு? ஐயோ, நான் தெருவுக்கு வந்துட்டேனே. சிவபிரசாத் அங்கே இங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடினான். அவன் இப்படி தேடிக்கிட்டே மலைகளோட அடிக்கு வந்து சேர்ந்தான். அங்க அவனோட டாபா உடைஞ்சு போயிருந்தது. அத பார்த்து பாவம் அவன் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டான். இது என்னோட பாட்டனோட கடை, எப்படி ஆயிடுச்சு? இன்னொரு பக்கம் சாக்ஷாத் அந்த ஸ்ரீகண்ட் கடவுளே ஒரு முனிவரோட வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தாரு. அவர் முதல்ல ராபர்ட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாரு. ரொம்ப பசிக்குதுப்பா, ரொம்ப நாட்களா ஒண்ணுமே சாப்பிடல, ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா? அந்த முனிவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அவரோட ஆடைகள் கிழிஞ்சு போயிருந்தது. அப்புறம் கால்களுக்கு செருப்பு கூட இல்ல. அட பிச்சைக்கார பயல, நீ எப்படி உள்ள வந்த? எங்கிருந்து போயிரு? இங்க பாருப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடுப்பா, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். டேய் கலவா, இந்த ரெஸ்டாரண்ட் பணக்காரங்களுக்கு, உன்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு இல்ல. போ, எங்கிருந்து போ. ராபர்ட் அந்த முனிவரை தன்னோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில துரத்தி விட்டுட்டான். பாவம் அந்த முனிவர் நடந்துகிட்டே மலைகள் கிட்ட வந்து சேர்ந்தாரு. அங்க சிவபிரசாத் தன்னோட டாபாக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு இருந்தா கொடுப்பா, ரொம்ப நாட்களா நான் சாப்பிடல. சாமி, என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க பாருப்பா, பசியில் இருக்கிற ஒரு சாமியாரு, பாசத்துல கஞ்சி கொடுத்தாலும் கூட நான் சாப்பிடுவேன்பா. என் சாப்பாடு எல்லாம் கெட்டு போயிடுச்சு சாமி. இங்க பாருங்க, சாப்பாடு பண்ற பாத்திரம் கூட கீழே எப்படி விழுந்திருக்கு பாருங்க. டாபாக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களும் அப்புறம் மளிகை சாமானும் அங்க 4 பக்கமும் செதறி விழுந்திருக்கிறத அந்த முனிவர் பார்த்தாரு. இங்க பாருப்பா, நீ விருப்பப்பட்டா அந்த உணவாலேயே இந்த சாமியோட பசிய நீ நீக்கலாம்ப்பா. சரி சாமி. அங்க கீழே விழுந்திருக்கிற மளிகை சாமான சிவபிரசாத் மேல எடுத்து அதால முனிவருக்கு சாப்பாடை தயார் செஞ்சு கொடுத்தான். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் முனிவரோட பசி தீர்ந்தது. பசியில் இருக்கிற சாமியாருக்கு நீ சாப்பாடு போட்டிருக்க, பசி நீங்கிருச்சு. கடவுள் உன்னோட கஷ்டத்தை கண்டிப்பா நீக்குவான். முனிவர் சிவபிரசாதை இப்படி ஆசிர்வதிச்சதுமே அவனோட டாபாவை சுத்தி ரொம்பவே அழகான வானவில் ஏற்பட்டது. கடவுள் என் மேல கருணையா காட்ட மாட்டாங்க. இங்க பாருங்க, என் டாபா எப்படி நாசமாயிடுச்சுன்னு. சிவபிரசாத் பின்னாடி திரும்பி தன்னோட டாபாவை பார்த்ததும் அவன் ரொம்பவே அதிர்ச்சியானான். ஏன்னா அவனோட டாபாவை சுத்தி ரொம்பவே அழகான வானவில் இருந்தது. இப்போ அவனோட டாபா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்ன இது? எனக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் உனக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல. ஆனா இது இந்திரதனுஷ் கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சிடுவாங்க. ஸ்ரீகண்ட கடவுள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களா? இல்ல, எப்பவுமே இங்கதான் இருப்பாங்க, எங்கேயோ போக மாட்டாங்க. ஸ்ரீகண்ட கடவுள் இங்கேயே இருப்பாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் இந்த இந்திரதனுஷ் கூட கூடவே இருக்கும். இப்படி சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. சிவபிரசாத் அந்த முனிவர் போறத பார்த்துட்டு இருந்தான். அந்த முனிவர் அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட டாபாவை பார்க்கறதுக்காக சிவபிரசாத் திரும்பி பார்த்தப்போ அந்த வானவில்லு இப்போ இன்னமும் பெருசாயிடுச்சு. இப்போ அவனோட டாபாவை பார்க்கறதுக்கு அந்த வானவில்லுக்கு மேல இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த டாபாக்கு போறதுக்காக சில படிகளும் தானாவே ஏற்பட்டது. சிவபிரசாத் அந்த படிகளை ஏறி தன்னோட டாபாக்கு போனான். உள்ள போய் பார்த்தா அவனோட டாபா இப்போ முழுசாவே மாறி போயிருந்தது. உள்ள அந்த டாபா சூப்பரா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. ஸ்ரீகண்ட மகாராஜா, நீங்க நல்லா இருக்கணும். ஜனங்களுக்கு எல்லாருக்குமே சிவபிரசாதோட வானவில் டாபாவை பத்தி தெரிய வந்ததுமே ராபர்ட்டோட எல்லா கஸ்டமர்ஸும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற சாப்பாட்டையும் விட்டுட்டு இந்த டாபாவை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. இவனை எப்படியா விட்டா கேட்க மாட்டான் போலிய, மறுபடியும் உனக்கு பாடத்தை புகட்டி ஆகணும். ராபர்ட் ஜேசிபியை எடுத்துக்கிட்டு சிவபிரசாதோட டாபாவை உடைக்க போனான்.
ஆனா அவனோட ஜேசிபி மலைகளுக்கிட்ட வந்ததுமே அந்த இடம் சரிவா இருக்கிறதுனால ஜேசிபி மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. ஐயோ, எனக்கு எப்படி இப்படியெல்லாம் ஆச்சு? கஸ்டமர்ஸ் வராததால ராபர்ட் தன்னோட ரெஸ்டாரண்ட்டை மூட வேண்டியதாயிடுச்சு. ராபர்ட்டோட இந்த மோசமான நிலைமையை பார்த்து சிவபிரசாத்துக்கு அவன் மேல இறக்கம் வந்துருச்சு. அப்புறம் அவன் ராபர்ட்டை தன்னோட ரெயின்போ ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு வச்சுக்கிட்டான். இப்போ ராபர்ட்டும் தன்னோட தப்ப உணர்ந்துட்டான். அதனால ரொம்பவே வருத்தத்தோட சிவபிரசாத் கிட்ட போய் முழு மனசோட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். அப்புறம் நல்லபடியா உழைச்சு வேலை செஞ்சு அவன் சிட்டில வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துட்டான். இப்போ ரெயின்போ ரெஸ்டாரண்ட் அந்த கிராமத்திலேயே ஃபேமஸான ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு.